லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும், சோத்திரம். அனைவருக்கும் காலை வணக்கங்கள். இப்போ கொரோனாவில் எல்லாருமே பாதிச்சிட்ருக்கோம். ஸோ அது முழுமையாக ஒழிக்கணும் அப்படின்னா தனித்திருப்போம், உள்ளத்தால் இணைந்திருப்போம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சாம்சங் ஸ்பிளிட் ஏசி இன்ஸ்டால் எப்படி பண்ணுறதுன்றது உங்களுக்கு இன்றைக்கி நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அவுட்டோர் அண்ட் இன்டோர். இப்போ இந்த பிளேஸ் வந்து பார்த்துட்ருக்க ஃபோட்டோ இடத்துல தான் நம்ம மாட்ட போகிறோம். இப்போ டியூப்லைட் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ டியூப்லைட் ஆஃப் பண்ண இடத்துல நம்ம மார்க்கிங் பண்ணி டெம்ப்ளேட் மாட்ட போகிறோம். இதுதான் டெம்ப்ளேட்னு சொல்லுவோம் நாங்கள். இண்டோருக்கு பின்னாடி இருக்கும் டெம்ப்ளேட். இதுதான் வந்து அந்த இண்டோரை இப்போ டெம்ப்ளேட் மேலே ஸ்ப்ளிட் வச்சுருக்கோம். அதனுடைய ஸ்ப்ளிட்னுடைய லெவல் பார்த்து பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக பாருங்கள். கரெக்டாக சென்டர் ரைட் இல்லை லெஃப்ட் இல்லை சென்டராக வச்சுருக்கோம். ஸோ கம்பெனி கொடுத்துருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் நம்ம டெம்ப்ளேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதனுடைய மார்க்கிங் பாருங்கள். இண்டோர்லேருந்து பைப்லைன் வெளியே போகுது. இது வந்து அவுட்டோர் ஜாயிண்ட் சொல்லுவோம். ரைட் சைடில் வந்ததுன்னா அவுட்டோர் ஜாயிண்ட் சொல்லுவோம். லெஃப்ட் சைடில் வந்ததுன்னா இண்டோர் ஜாயிண்ட் சொல்லுவோம். உள்ளவே ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போது ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்னால் நம்ம பண்ணிக்கலாம். பட் தேர்ட் ஃப்ளோர் ஃபிஃப்த் ஃப்ளோர்னால் நம்ம வந்து இண்டோர் ஜாயின் பண்ணுறது தான் ரொம்ப சேஃப்டி. அதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். நிறைய பேர் வந்து சன்ஷேட்டில் வச்சுட்டு அவுட்டோர் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அது ரொம்ப ரிஸ்க். அது சர்வீஸ் பண்ண முடியாமல் போயிடும். இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ன்றதுனால நான் ரைட் சைடில் வச்சு அவுட்டோர் ஜாயின் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், ஸ்க்ரூஸ் பண்ணியாச்சு. டெம்ப்ளேட்டை வந்து மோஸ்ட்லி வந்து 5 ஸ்க்ரூஸ் இருக்கணும். நான் வந்து எக்ஸஸாக வச்சுருக்கேன். மொத்தமே 6 ஸ்க்ரூ பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இது வந்து 7 இயர்ஸ் சாம்சங் யூனிட்டு. ஸோ இப்போ பாருங்கள், கோர்பெட் மூலயமா நம்ம வந்து அது மார்க்கிங் பண்ணிக்கிறோம். இது மோஸ்ட்லி வந்து மெட்ரோவில் நம்ம கீழே பார்த்திங்கன்னா இப்போ நிறைய மெட்ரோவில் வந்துட்டுருக்கு பாருங்கள். சென்னையில் இந்த மாதிரி கோர்கட் தான் சொல்லுவோம் அது பேர். ஸோ அதுதான் நம்ம பூமிக்குள்ளே வந்து கோர்கட் பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள். சென்டராக ஃபஸ்ட்டு ஹோல்ஸ் மட்டும் மெயினாக அதை ஃப்ரீ பண்ணுறதுக்காக போட்டிருக்கோம். ட்ரில் மிஷினில் ஃபஸ்ட்டு போட்டாச்சு. ஸோ அடுத்தது நம்ம சின்ன பிட் ஃபஸ்ட்டு போட்டுட்டோம். ஸோ அதுக்கடுத்தது இந்த 1 feet இது வால்வுடைய சைஸு. ஸோ இப்போ ஃப்ரீ பண்ணிடலாம். ஃப்ரீ பண்ணியாச்சு. ஓகே, லாஸ்ட் எண்ட் வரைக்கும் போட்டாச்சு. இப்போ கோட் பிட் வந்து நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள். 2.5 inch சொல்லுவோம் இந்த கோட் பிட். இது போட்டுட்டு பாருங்கள், ஸ்மூத்தாக போயிடும். இது மோஸ்ட்லி வந்து கிராக் விடாது, வால் வந்து கிராக்கே விடாது இந்த மெத்தடில் பண்ணும்பொழுதோ. பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நல்ல ஒரு வைப்ரேஷனாக தான் இருக்குது. போட்டாச்சு. இப்போது கோர்பிட் வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாமல் அமுத்தக்கூடாது. மோஸ்ட்லி அமுத்தாமல் அதனுடைய போக்கில் விட்டாலே போதும். அது வந்து சைடில் இருக்க கோர் வந்து கரெக்டாக வந்து கட் பண்ணி எடுத்துடும். இப்போ லாஸ்ட்டாக பாருங்கள், 16 inch பிட் போட்டு ஒரே வச்சு ஹோல்ட் பண்ணி விட்டு இப்போ திருப்பி மறுபடியும் அது ஃபுல்லாக ரவுண்டாக இப்போ பார்க்க முதல்ல உள்ள ஃப்ரண்ட்டில் பாருங்கள் ரவுண்டு, அதே ஒரு பேக் சைட்லேயும் ரவுண்ட் வரும். இப்போ ஃபைனலாக ரவுண்ட் போட்டுட்ருக்கோம். போட்டாச்சு பாருங்கள். இப்போ வர க்ளீனாக இருக்குது. ஸோ ட்ரைன் வந்து கீழே செக் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இண்டோர் ஒயர் எல்லாமே வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், இந்த நியூ ஏசி பண்ணுற மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். இல்லை அப்படின்னா ஓல்டு ஏசின்னா நம்ம ஒயர் வந்து இண்டோர் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒயர் உள்ளேருந்து எடுத்து நாங்கள் கனெக்ட் பண்ணுவோம். இது வந்து ஒரு செட் ரெடி பண்ணிட்டோம். ஸோ இண்டோர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. லாக் கரெக்டாக செட் ஆகிடுச்சுன்றது கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் எப்போவுமே. ஓகே, பண்ணியாச்சு. இப்போது சின்ன சின்ன டஸ்ட்லாம் எடுத்து தொடச்சிட்டு, இது வந்து 8-9 years ஆகிருக்கு இந்த சாம்சங் யூனிட்டு. ரீலொக்கேட் பண்ணியிருக்கோம். வீடு ஷிஃப்ட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இப்போ நம்ம ஸ்டெபிளைசனுடைய மார்க்கிங் பார்த்துக்கலாம். மோஸ்ட்லி மெஷர்லேயும் பண்ணலாம், ஸ்பிளிட்லேயும் பண்ணலாம். நாங்கள் மோஸ்ட்லி ஸ்பிளிட்லேயே பண்ணிவிடுவோம் நாங்கள்.
ரைட்டில் பண்ணியாச்சு, மார்க் பண்ணியாச்சு. திருப்பியும் லெஃப்ட்டில் பண்ணிவிட்டு கரெக்டாக அங்கே மார்க் பண்ணிவிட்டு ஸ்பிரிட் லெவல் பார்த்துங்க. ஸோ 6 mm இதனுடைய பிட் வந்து 6 mm போடுறோம் நாங்கள். ஸோ ஃபிஷர் மோஸ்ட்லி நாங்கள் ஃபிஷர் தான் யூஸ் பண்ணுறது. நிறைய பேர் குச்சி கட்டை யூஸ் பண்ணுறாங்க. அது அவங்களுடைய ஒரு ஐடியான்னு சொல்லல, அது மாதிரி. ஸோ ஸ்டெபிளைசர் மாற்றியாச்சு. டபுள் பூஸ்டர் எவரெஸ்ட் இது. இப்போ நம்ம அவுட்டோருக்கு போயிடலாம். அவுட்டோர் வந்து பார்த்திங்கன்னா அதில் லெக் வந்து எவ்வளோ இருக்குன்றது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இன்ச்சஸ்லன்னு பார்த்தீங்கன்னா 22 22 இன்ச்சஸ் வந்து ஒவ்வொரு வேரியேஷன் ஆகும் ஒவ்வொரு மாடலுக்கு. அவுட்டோரு ஒவ்வொரு கம்பெனியும் மாடல் மாறிட்டே இருக்கும், மாடல் அது சைஸ் மாறிட்டே இருக்கும். இது அவுட்டோர் ஸ்டாண்டு. இது இப்போ சன்ஷேடுக்கு மேலே தான் வைக்கிறோம். சன்ஷேடில் வைக்க சொன்னாங்க, பட் இருந்தாலும் ஸ்டாண்ட் இருக்குன்ற சொல்லி இப்போ ஸ்டாண்ட் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அவுட்டோர் ஸ்டாண்ட் இது பேர். பாருங்கள், ஸ்பிரிட் லெவல் எங்கே ஒன்றும் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணும்போது கரெக்டாக அது தெரியுதுங்களா, மேலே இருக்கிற பாருங்கள். இப்போ மார்க்கிங் பண்ணியாச்சு. இப்போ ஏன் இந்த லெவல் ஸ்பிரிட் இதுலேயும் அவுட்டோர்லேயும் ஏன் செக் பண்ணுறோம் அப்படின்னா, லெஃப்ட் சைட் ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு வந்து 1 இன்ச்சு இல்லைன்னா 1.5 இன்ச் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஏன்னா கம்ப்ரஸர் சைடில் எந்த ஒரு வாட்டர் நிற்கக்கூடாது. பேஸ் வந்து மெயின் பேஸே அங்கே தான் இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் அது பண்ணியிருக்கோம். பாருங்கள், இது வந்து அவுட்டோர் ஸ்டாண்டுடைய ஹேங்கர் போல்ட் சொல்லுவோம். இது பேர் ஹேங்கர் பாஸ்னர்னு சொல்லுவோம். இது வந்து 8 mm ஹேங்கர் பாஸ்னர். இது பாருங்கள், ஒரு நெட் போட்டுட்டு இன்னொரு நெட் மேலே போட்டிருக்கேன். ஏன்னா அந்த மவுத் வந்து அடிப்படாமல் இருக்கும். இப்போ நம்ம ஹேமரில் அடிக்கும் பொழுதோ அந்த மவுத் வந்து மோஸ்ட்லி அடிப்படாது. அடிச்சுட்டு அந்த நெட்டை கட்டிட்டுனா உங்களுக்கு பக்காவாக இருக்கும். பாருங்கள், அதே மாதிரி தான் எல்லா நெட்டு மோஸ்ட்லி 3 நெட் போடுவோம். இல்லைனா 2 நெட் போட்டுட்டு லூஸாக இருந்ததுன்னா 2 நெட்டு, இல்லை டைட்டாக இருக்குன்னா 3 நெட் போட்டு தான் அடிப்போம் நாங்கள். பாருங்கள், ஸ்டாண்ட் உட்கார வச்சுட்டோம். மோஸ்ட்லி நாங்கள் ட்ரில் மிஷின்லேயே இந்த பிட் வச்சுருக்கோம். இப்போ ரைட் சைடு இருக்க ஸ்டாண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதுதான் கம்ப்ரஸர் சைடு. ஸோ இது ரொம்ப ப்ராப்பராக பண்ணணும். நான் பிட் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 12 இல்லை 13. 12 mm கரெக்டாக இருக்கும். மோஸ்ட்டு 13 வந்து ரொம்ப ஹார்டாக இருக்க இடத்துல போடலாம். இப்போ நான் 12 தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஹேங்கர் பாஸ்னர் பாருங்கள், 3 நெட் போட்டிருக்கேன் பாருங்கள் இதில். ஸோ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸ்பிரிட் லெவலில் இப்போ அப்பவும் செக் பண்ணிக்கலாம். 2 சைட்லையும் செக் பண்ணிட்டோன்னா கரெக்டாக இருந்ததுன்னா ஓகே. இது நான் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தான் வச்சுருப்பேன். ரைட் சைட் மேலே ஒரே ஒரு இன்ச் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருப்பேன். ஏன்னா வாட்டர் கண்டன்சேஷன் ஆகும்பொழுதோ கேபிள் டியூப்லேருந்து கண்டிப்பாக வாட்டர் வந்து சொட்டிங் இருக்கும். அந்த வாட்டர் கூட அந்த இடத்துல நிற்கக்கூடாதுன்றதுனால மோஸ்ட்லி வந்து லெஃப்ட் சைடில் இறங்கிடும். நம்ம பண்ணுற எல்லா ஒர்க்குமே வாட்டர் லெஃப்ட் சைடில் இறங்கும்பொழுது அது ஹோல் அங்கே இருக்கும்பொழுது உங்களுக்கு துருவு பிடிக்காது மோஸ்ட்லி. அதேமாதிரி ட்ரைன் வாட்டர் ஏதாச்சும் வாட்டர் ஊற்றி வாஷ் பண்ணும்போது கூட தண்ணி ரைட் சைடில் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை இந்த யூனிட்டில். ஸோ அதுவும் செக் பண்ணிங்க. மோஸ்ட்லி 12-13 ஸ்பேனர்ஸ் தான் போடுவோம். ஸோ மிஷின் இருக்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும் இந்த ஒர்க்கு. இந்த பிட் வந்து மோஸ்ட்லி எல்லா ஷாப்லேயும் கிடைக்கும். வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அது இதுதான் இன்டோர் ஜாயிண்ட். இது மோஸ்ட்லி அங்கே ரீலொகேட் பண்ணும்பொழுது நாங்கள் வந்து எப்போவுமே 1/4 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா டம்மி நெட் எப்போவுமே பிளாஸ்டிக்கில் வச்சுருப்போம். ஏன்னா மவுத் அடிப்படாமல் இருக்கிறதுக்காக நாங்கள் வந்து எப்போவுமே யூஸ் பண்ணுறது. வாஷ் பண்ண சொல்லுவோம், இதே மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். ரீலொகேட் பண்ணும்பொழுதும் எக்ஸஸாக வச்சுடுவோம். வெளியூர் போகிறாங்கன்னா மட்டும்தான் நாங்கள் வந்து செலோ டேப் அப்படி இல்லைனா பேக்கிங் டேப் யூஸ் பண்ணி கவர் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அந்த டஃப்லான் பழைய டஃப்லான் வந்து சின்ன நைஃப்பில் பண்ணிவிடுவோம். இப்போ டஃப்லான் டேப் பாருங்கள், மோஸ்ட்லி நிறைய பேர் யூஸ் பண்ணுறதில்ல. பட்டு நாங்கள் ஏன் யூஸ் பண்ணுறோன்னா ஆயில்
பின்னாடி ஏதாச்சும் லீக் ஏதாச்சும் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இதில் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ மவுத் எல்லாமே தொடச்சாச்சு. இது பழசுன்றதுனால உங்களுக்கு பாருங்கள் பழைய வினைல் டேப் இதெல்லாம். ஸோ இப்போ 1/2 இன்ச்சு பைப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அட்ஜஸ்டபிள் ஸ்பேனர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 10, 12 யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கோட்டர் வந்து டைட் பண்ணியாச்சு. வாங்க இப்போ அவுட்டோர் தான் பாருங்கள் பேக் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ டஃப்லான் யூஸ் பண்ணிவிட்டு கவுண்டிங் 3, 4 இருந்தால் கூட போதும். பட் இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு ரிமார்க்காக நம்ம வந்து அந்த டஃப்லான் வந்து சுற்றி இப்போ டைட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இப்போ அடுத்தது வேக்கம் போட்டுட்டு இது வந்து நான் யூஸ் பண்ணுறது சோப் ஆயில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கஸ்டமர்கிட்ட மோஸ்ட்லி கேட்குறதில்ல. ஏன்னா நம்மகிட்ட ப்ரொஃபஷ்னலாக இருக்கும் பொழுது நம்ம வந்து நிறைய பேர் டூல் யூஸ் பண்ணுவாங்க. பட் இது லிக்விட் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மைனூட் லிக்விட் கூட மைனூட் கேஸ் லிக்விட் கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும். ஓகே வேக்கம் போட்டுட்டு இப்போது அது பாருங்கள் லீக் இருக்குது. அதில் கிளானெட்லேயும் லீக் இருக்குது. இன்டோருடைய ஜாயிண்ட் வந்து நம்ம லீக் செக் பண்ணிட்டோம், பக்காவாக இருக்குது. அவுட்டோரில் மட்டும் லைட் லீக் இருந்தது, அதை நம்ம டைட் பண்ணிடலாம். ஓகே டைட் பண்ணிவிட்டு இப்போ நின்று வச்சு பாருங்கள். ஸோ ஃபைனலாக டைம் செக் பண்ணிட்டோம். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு பாருங்கள் நியூட்ரல், ஃபேஸு, எர்த்து 3மே கனெக்ட் பண்ணியிருக்கணும். ஸோ எப்போவுமே எர்த் கனெக்ட் பண்ணுறது நம்மளுக்கு இல்லை, கஸ்டமர் சைட்லேயும் சரி. எலக்ட்ரிக்கல் ஷாக் எதுவாக இருந்தாலும் மோஸ்ட்லி வந்து வாங்காது யூனிட்டு. இப்போ பாருங்கள் ஆன் பண்ணுறோம். ஸோ ப்ராப்பராக இப்போ வினைல் டேப் வந்து எல்லாமே பேக் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணி பழைசாக இருந்தாலும் நம்ம போல் நெட்லாம் செக் பண்ணிவிட்டு ஸோ பாருங்கள் யூ பெண்ட் போட்டிருக்கோம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா யூ பெண்ட் போட்டிருப்போம். எல்லாருமே எல் பெண்ட் போடுவாங்க. மேக்ஸிமம் 95% வந்து யூ பெண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இண்டோருடைய பைப் வந்து எப்போவுமே இது ஆகாது. இது ட்ரைன் பைப் நீங்கள் பார்க்குறது. ஸோ ஒயிட் சிமெண்ட் பண்ணியாச்சு, பைப்லைன் லேஅவுட் பண்ணியாச்சு. எல்லாமே பாருங்கள் பழைய வீட்டில் இருந்தது நம்ம திருப்பி ரீலொகேட் பண்ணும்போது அதே மாதிரி யூ பெண்ட் போட்டுருவோம். ஸோ ஒயிட் சிமெண்ட்டும் போட்டாச்சு. இதில் எந்த ப்ராப்ளம் இருக்காது. வெளியிலேருந்து எந்த ஒரு அணில், எந்த ஒரு பள்ளி அந்த மாதிரி எதுவும் போகுதுன்றது ஒரு கம்ப்ளைண்ட் வராது. அப்புறம் 65 PAC வச்சுருக்கோம். இது R22 கேஸ் இது. ஓகே கிளியராக இருக்குது. ஸோ இது அவுட்டோர் வந்து கம்ப்ளீட்டாக இது வந்து 8 இயர்ஸ் ஆகிருக்கு, 9 இயர்ஸ் ஆகிருக்கு சாம்சங் வாங்கியது. ஸோ இண்டோர் இப்போ ரன் பண்ணிகிட்ருக்கோம். டெம்பரேச்சர் 18ல் வச்சு கஸ்டமருக்கு டெஸ்ட் ரன் காமிச்சிடலாம். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களுடைய இது போடுங்க. சேஃப்டியாக ஒர்க் பண்ணுங்கள். மெயினாக இந்த கொரோனா டைமில் இது எடுக்கல. இது 1.5 மந்த் முன்னாடி எடுத்தது. இப்போது ஃப்ரீ டைமில் இருக்கிறதுனால போடுறோம். டெக்னிக்கல் கோபிஜிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு ரெக்யர்மெண்ட் இருக்குன்னா நீங்கள் சொல்லுங்கள். நான் அதை வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்காக ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள். மெயினாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன் உங்களுக்காக. தேங்க்யூ.